எனது உயிரின் மேலான பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களை, முடிவெடுத்தல் தலைமைக்கு ஒரு தகுதியான குணாம்சம். இது தீர்க்கமாக செயலாக்கும் மன உறுதியுடன் முடிவெடுப்பது. சரியான முடிவெடுக்க பழகின்றவர்கள்தான் தலைமை பண்புக்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது உலகப் போரில் அமெரிக்கா மீது படையெடுப்பது என ஜப்பான் முட்டாள்தனமாக ஒரு முடிவை வெளியிட்டது. இந்த அவசர முடிவினால்தான் ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டுகளை போட்டது அமெரிக்கா. எத்தனை லட்சம் பேர் உயிரிழப்பு. ஜூலியஸ் சீசர் தன்னுடைய அதீத நம்பிக்கையினுடைய முடிவுகளால் தான் சக அமைச்சர்களாலேயே 23 கத்தி குத்துகள் பட்டு மாண்டு போனார். அன்பார்ந்த குழந்தைகளே, அறிவார்ந்த முடிவுகளுக்கு இது ஒரு நல்லதொரு உதாரணத்தை சொல்லுகின்றோம். அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் லிங்கனை கேவலப்படுத்தும் விதமாக, நீங்கள் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் என்பதை மறந்து விடாதீர்கள், உங்கள் அப்பா தைத்த செருப்பைத்தான் நான் அணிந்து கொண்டுள்ளேன் என்று கூறி கேவலமாக சிரித்தான். அப்ரஹாம் லிங்கன் நிதானம் தவறவில்லை, கோபத்தை காட்டவில்லை. புன்சிரிப்போடு அவரை பார்த்து கேட்டார், என் தந்தை இறந்தே 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அவர் தைத்து கொடுத்த செருப்பை இன்று வரையிலும் நீங்கள் அணிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு பெருமைக்குரியதுதான். அவருடைய தொழில் திறமை நான் பெருமை அடைகின்றேன். அவர் அளவிற்கு நான் இல்லாவிட்டாலும் எனக்கும் செருப்பு தைக்கிற தொழில் நன்றாகவே தெரியும். உங்கள் காலணி பழுது ஏற்பட்டிருந்தால் தாருங்கள், இப்பொழுதே அதை நான் சரி செய்து தருகிறேன் என்றார். நாடாளுமன்றமே வியந்தது. லிங்கனின் நேர்மறை சிந்தனையை புகழ்ந்து பாராட்டியது. அவரது வெற்றிக்கு தன்னம்பிக்கைதான் காரணம், அறிவார்ந்த பேச்சுக்களும் காரணம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது இதன் மூலம் தெரிகிற பாடம் இதுதான். தன்னம்பிக்கை வெற்றியை தருகிறது, தோல்வியால் துவண்டு விடுவதில்லை, மன மகிழ்ச்சியை நிலைத்திருக்க வைக்கிறது. எனவே அனைவரையும் அது கவர்கிறது. முடிவெடுப்பதும் தன்னம்பிக்கையோடு அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதும் ஒவ்வொரு தலைமை பண்பின் அடிப்படை தேவை என்பதை நாம் உணர வேண்டும். 4வதாக அலசி ஆராய்தல். கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பொய்யாகலாம், தீர விசாரிப்பதே உண்மை என்பதை உணர்த்துகிறது. எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் ஐயன் வள்ளுவனார். ஒரு உதாரணம், முல்லா நீதி நாயகமாக அமர்ந்திருக்கிறார். ஆடு திருடிய வழக்கு ஒன்று அவர் முன் விசாரணைக்கு வருகிறது. ஆட்டை இழந்தவனும் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டவனும் கைகட்டி நிற்கிறார்கள். ஆட்டை இழந்தவன் ஆடு கட்டியிருந்த இடம், எதிராளி திருடிய விதம் எல்லாவற்றையும் அற்புதமாக விளக்கி கூறினான். நீ சொல்வது முற்றிலும் சரியே என்றார் முல்லா. குற்றம் சாட்டப்பட்டவனோ நான் திருடவே இல்லை, நான் அப்பொழுது ஊரிலேயே இல்லை என்றான். அதற்கு முல்லா நீ சொல்வதும் சரிதான் என்றார். வேடிக்கை வாற்றுக்கொண்ட வேறொருவன் கேட்டான், 2 பேர் சொல்வதும் எப்படி சரியாக இருக்க முடியும் என்றான். நீ சொல்வதும் சரிதான் என்றார் முல்லா. கூட்டமே குழம்பி தவித்தது. ஆனால் அலசி ஆராய ஒரு ஏற்பாடு செய்திருந்தார் முல்லா. முன்பே சில வேலையாட்களை ஆடு திருடியவனுடைய வீட்டிற்கு அனுப்பி அலசி ஆராய்ந்திருக்கிறார். வீட்டின் புன்புறம் ஆடு புழக்கைகள் இருந்ததை சேகரித்து வந்து காட்டினார்கள். திருட்டு நிரூபணமானது. ஒரு திட்டம் வெற்றியடைய குறுக்கே அவர்களுடைய இடையூறுகளை ஆய்ந்து தேர்ந்தவற்றை முறியடித்து சாதித்து காட்டுகிற திறனே வாழ்வில் உன்னை இமயம் வரை உயர்த்துகிற பண்பு நலனாகும். அன்பு குழந்தைகளே, 5வதாக நாம் உங்களிடத்திலே சொல்ல வருவது படைக்கும் ஆற்றல் மிக்க சிந்தனை, படைப்பாக்க சிந்தனை. உலக முன்னேற்றமே படைப்பாக்கத்தால் தான் விளைந்து கொண்டிருக்கிறது. எதனையும் மாற்றி யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உலகின் முதல் படைப்பு சக்கரம் என்று விஞ்ஞானிகள் கொண்டாடுகின்றார்கள். இன்று கடிகாரம், கனரக இயந்திரங்கள் முதல் அனைத்து கணினி வரையிலும் எல்லாவற்றிலும் சக்கரங்களுடைய ஆதிக்கமே நிலவுகிறது. பழம் கீழே விழுவது பூமியின் புவியீர்ப்பு விசை என சிந்தித்தான் நியூட்டன். நீராவியால் சாப்பாடு தட்டை வெளியே தள்ள முடியும் என்றால் ஒரு ரயில் என்ஜினை இழுக்க வைக்க முடியும் என்று சிந்தித்தான் ஜார்ஜ் ஸ்டீபன்சன். திருவள்ளுவர் கூட யாரும் முயற்சிக்காத வகையில் 7 சீரில் குறுக தரித்த முத்தான கருத்துக்களை எழுதி புதுமையை படைத்ததை இன்று உலகையே வணங்க வைத்துள்ளது. ஒரு கிராமத்தில் ஒரு அரக்கன் குழந்தைகளை கொடுமைப்படுத்தியும் கொலை செய்தும் வந்தான். ஒரு நாள் டேவிட் என்ற 17 வயது சிறுவன் தனது சகோதரர்களை காண அந்த கிராமத்திற்கு வருகிறான். நீங்கள் எல்லோரும் ஏன் கலந்தெழுந்து அந்த அரக்கனோடு போராடக்கூடாது என்ற கேள்வியை அவன் கேட்கிறான். அவனது சகோதரர்கள் திகிலடைந்து போய், அவன் பூதம் போல மிக பெரியவனாக இருப்பதால் அவனை அடிப்பது சாதாரண காரியம் அல்ல, யாராலும் முடியாது, யாருக்கும் அந்த துணிவும் இல்லை. துணிந்த சில பேரும் குற்றியரும் கொலையருமாக திரும்பி வந்தார்கள் என்றார்கள். ஆனால் டேவிட் உறுதியாக சொன்னான், அதுதான் இல்லை, அவன் ஒன்றும் அடித்து வீழ்த்த முடியாத அளவிற்கு பெரியவன் இல்லை.
அடித்தால், தவறாது அடித்தால் அவனும் அடிபடக்கூடியவன் தான், வீழக்கூடியவன் தான். அந்த அளவிற்குத்தான் அவன் பெரியவன் என்றான். பிறகு என்ன நடந்தது வரலாற்றை நாம் அறிவோம். அந்த அரக்கனை டேவிட் ஒரே ஒரு கவன்கல்லால் கொன்றான். யாராலும் வெல்ல முடியாது என்று கருதிய பிரம்மாண்டமான அரக்கன் ஒரு சிறுவன் கொன்றான். எப்படி சாத்தியமாயிற்று? இதிலே மக்களினுடைய பின்னடைவு, பலகீனங்களை எப்படி பார்க்கிறோம் என்பதை நமது மனப்பக்குவம் தீர்மானிக்கிறது. ஆக்கப்பூர்வமான சிந்தனை தான் புதிய வழிகளை நமக்கு காட்டுகின்றது. நேர்நிலை சிந்தனையாளர்களுக்கு இந்த வெற்றிக்கான படிக்கல்லாகும். எதிர்நிலை சிந்தனையாளர்களுக்கோ இதுவே முட்டுக்கட்டையாகும். தேர்விலை மனப்பாடம் செய்து அப்படியே வாந்தி எடுக்காமல் புதிய புதிய தகவல்களையும் புள்ளி விவரங்களையும் இடம் பொருளறிந்து கூடுதலாக வழங்கும் பொழுது அதுதான் படைப்பாக்க சிந்தனையாக வெளிப்படுகிறது. அன்பார்ந்த குழந்தைகளே, நீங்கள் படித்ததை மட்டும் மனப்பாடம் செய்து கொண்டு எழுவதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவற்றின் மூலம் புதிய சிந்தனைகளை, புதிய கருத்துக்களை உள்ளே நுழைத்து அந்த கற்றையாகட்டும் பதிலாகட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். உங்களுடைய ஆற்றலும் அறிவும் பல மடங்கு வளர்ந்திருப்பதை உணர்வீர்கள். மறக்காமல் அடுத்த காணொளிக்கு வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம்.